வணக்கம். உங்களோட பிஸியான நேரத்திலையும் வாழ்க்கையோட மிக முக்கியமான உறவுகளை பத்தி ஒரு தெளிவை தேடி இந்த ஆழமான விவாதத்தில் இணைச்சிருக்கீங்க. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பா. இந்த மாதிரியான தேடல்கள் தான் நம்ம வாழ்க்கையோட தரத்தையே மாத்துதுன்னு நான் நம்புறேன். இந்த விவாதத்துல கலந்துக்கிறதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம். இப்போ மருத்துவ உலகத்தை எடுத்துக்கிட்டோம்னா அங்க ஒரு விதமான துல்லியம் இருக்கும். உங்க கையில ஒரு எலும்பு முறிவு ஏற்பட்டா ஒரு எக்ஸ்ரே இயந்திரம் அதை ரொம்ப தெளிவா ஒரு வெள்ளை நிற கோடா காட்டிடும். ஆமா, இதோ இங்கதான் பிரச்சனை அப்படின்னு நம்மால ரொம்ப சுலபமா கண்டுபிடிச்சிட முடியும். அது நமக்கு ஒரு பெரிய ஆறுதல் தரக்கூடிய விஷயம். எக்ஸாக்ட்லி. கண்ணுக்கு தெரியற ரொம்ப எளிதா வகைப்படுத்தக்கூடிய விஷயங்களை நம்ம மூளை எப்பவுமே விரும்பும். ஆனா மனித உணர்வுகள்னு வரும்போது இந்த எக்ஸ்ரே இயந்திரம் சுக்குநூறா உடைஞ்சிடுது. நிஜமா. ஏன்னா அங்க ஸ்கேன் பண்ணி பார்க்கறதுக்கு எந்த கருவியும் கிடையாது. அதேதான். நம்ம கூட இருக்கிறவங்கள யாரு உண்மையானவங்க, யாரு வெறும் மாய அப்படின்னு அளவிட எந்த ஒரு ஸ்கேனரும் இங்க இல்ல. அதனால தான் இன்னைக்கு நாம தேவையின் நிழல்களும் உண்மையான அன்பின் ஒளியும் அப்படிங்கிற ஒரு மூலப்பொருளை பத்தி ரொம்ப ஆழமா பேச போறோம். இது மேலோட்டமா பார்க்கறதுக்கு வெறும் கவிதை வரிகள் மாதிரி தெரியலாம். ஆனா இது மனித மூளையோட பரிணாம வளர்ச்சியையும் உறவுகள்ல நாம செய்யற உளவியல் ரீதியான தவறுகளையும் ரொம்ப அழகா தோலுரிச்சு காட்டுது. கரெக்ட். இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அருகில் இருப்பவர்கள் எல்லாம் உனக்காகத்தானா அப்படிங்கிற முதல் வரியே நம்ம மூளையோட மிகப்பெரிய ஒரு குறைபாட்டை சுட்டி காட்டுது. அதாவது அந்த மாயைய உருவாக்குறதே நம்ம சொந்த மூளை தான் அப்படிங்கறது தான் இங்க இருக்கிற மிகப்பெரிய சிக்கல். அந்த இடத்துல தான் நான் ஒரு கேள்வி கேட்க நினைச்சேன். இது ஒரு சமூக வலைத்தள அல்காரிதம் மாதிரி வேலை செய்தா? ஒரு மரத்து நிழல்ல இளைப்பாறும் பறவைகள் எல்லாம் அந்த மரத்துக்கு சொந்தமானதில்லையே. மிக சரியான ஒப்புமை அது. ஒரு வீடியோவை நம்ம 5 வினாடி பார்த்தா போதும், ஓ இவருக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிடுச்சு அப்படின்னு அந்த அல்காரிதம் தப்பா புரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து காட்டும். ஆமா. அப்போ ஒருத்தர் நம்ம கூட தினமும் வேலை செய்யறாரு, இல்ல ஒரே தெருவுல வசிக்கிறார் அப்படிங்கிறதுக்காகவே இவர் நமக்கு ரொம்ப நெருக்கமானவர் அப்படின்னு நம்ம மூளை எப்படி ஒரு முடிவுக்கு வருது? பாத்தீங்கன்னா அந்த அல்காரிதமுக்கு உங்களோட ஆழமான உணர்வுகள் தெரியாது. அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் நேரம் மற்றும் டேட்டா மட்டும்தான். நம்ம மூளையும் அப்படிதான் வேலை செய்யுது. ஓ, அப்போ மூளையும் ஒரு டேட்டா மெஷின் மாதிரி தான் செயல்படுதா? கண்டிப்பா. உளவியல்ல இத மியர் எக்ஸ்போஷர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயமோ நபரோ திரும்ப திரும்ப நம்ம கண்ல படும்போது மூளை அத பாதுகாப்பானது அப்படின்னு பதிவு செஞ்சுக்குது. அப்போ மனித மூளை அடிப்படையில ரொம்ப சோம்பேறி அப்படின்னு சொல்லலாமா? எக்ஸாக்ட்லி. அது ஒவ்வொரு முறையும் ஒரு நபரை முழுமையா பகுப்பாய்வு செய்ய விரும்புறதில்ல. அதனால பழக்கமானவங்க எல்லோரையும் நெருக்கமானவங்க அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் மூலமா மூளை தப்பா கணக்கு போடுது. ஒரு நிமிஷம். அப்படியானால் நாம பாதுகாப்பா உணர்வதற்கும் உண்மையான அன்பிற்கும் எந்த சம்பந்தமுமே இல்லையா? உடல் ரீதியா பக்கத்துல இருக்கிறத மூளை ஏன் இவ்ளோ பெரிய விஷயமா எடுத்துக்குது? ஏன்னா பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி காடுகள்ல வாழ்ந்த மனிதனுக்கு பழக்கமில்லாதது எல்லாமே ஆபத்தானது. தினமும் பாக்குற கூட்டத்துல இருக்கிறவங்க அவனை கொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படை உத்தரவாதம் அவனுக்கு இருந்தது. ஓ, அப்போ அது ஒரு சர்வைவல் மெக்கானிசம். அந்த பரிணாம வளர்ச்சியோட மிச்சம் தான் இன்னைக்கு நம்ம மூளையிலும் வேலை செய்தா? ஆமா, அதேதான். உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களுக்கு எந்த உடல் ரீதியான ஆபத்தையும் தரமாட்டாங்க அப்படிங்கறத மட்டும்தான் அந்த அருகாமை குறிக்குது. ஆனா அவங்க உணர்வு பூர்வமா உங்க வலிய சுமப்பாங்கன்னு அதுக்கு அர்த்தம் இல்ல. அல்காரிதமோட பிழை வெளிப்படுற தருணத்தை அது ரொம்ப அழகா குறிக்குது. நிச்சயமா. புவியியல் ரீதியான அருகாமையையும் உணர்வுபூர்வமான பிணைப்பையும் மூளை குழப்பிக்குது. ஆனா அந்த மூளையோட மாயே வெறும் அருகாமையோட நின்னுடுறதில்ல. ஆமா, அடுத்து வர சூழ்நிலைகள்ல தான் இது இன்னும் தீவிரமா வெளிப்படுது. ஏன்னா மூலப்பொருளோட அடுத்த வரிகளில தான் சொல்லுது. சிலர் நீ சந்தோஷமாக இருக்கும்போது மட்டும் அருகில் இருப்பார்கள், ஆனா நீ கஷ்டத்தில் இருக்கும்போது தான் யார் உண்மையானவர் என்று தெரியும் அப்படின்னு சொல்லுது. இது காலம் காலமா நாம கேட்டு வர்ற ஒரு விஷயம்தான். சந்தோஷம் ஒரு காந்தம் மாதிரி பலரை ஈர்க்குது, கஷ்டம் போலியான மனிதர்களை வடிகற்ற ஒரு கருவியா மாறுது. ஆனா இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. மூளைக்குள்ள உண்மையில என்ன நடக்குது? சந்தோஷத்துக்கு அப்படி என்ன காந்த சக்தி இருக்கு? இத நாம வெறும் உணர்ச்சியா பார்க்காம உயிரியல் ரீதியா பார்க்கணும். பரிணாம வளர்ச்சியில மகிழ்ச்சி மற்றும் வெற்றி அப்படிங்கிறது வெறும் உணர்வுகள் மட்டும் இல்ல, அவை வளங்களோடு குறியீடுகள். வளங்கள்னா நீங்க ரிசோர்சஸ் சொல்றீங்களா? ஆமா, கரெக்ட். ஒரு நபர் சந்தோஷமா இருக்காரு, வெற்றி பெறாரு அப்படின்னா அவர்கிட்ட அதிக ஆற்றல் இருக்கு, அதிக பாதுகாப்பு இருக்குன்னு அர்த்தம். அவரை சுத்தி இருக்கிறவங்களோட மூளை இத ஒரு சாதகமான சூழலா உணருது. ஓ, அப்போ நம்ம உச்சத்துல இருக்கும்போது நம்ம கிட்ட இருந்து வெளிப்படுற டோபமைன், செரோட்டோனின் மாதிரியான ரசாயன மாற்றங்கள் மத்தவங்களையும் ஈர்க்குதா?
எக்ஸாக்ட்லி. அது உங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் ஒருவித பாதுகாப்பான வலையமைப்பு உருவாக்குது. அதனால தான் வெற்றி கொண்டாட்டங்கள்ல கூட்டம் தானா சேருது. ஆனா அது நமக்கான கூட்டம் இல்ல, நம்மளோட வளமான சூழ்நிலைக்கான கூட்டம். 100% உண்மை. அப்படியானால் நாம கஷ்டத்துல இருக்கும்போது அந்த வலையமைப்பு ஏன் உடனே சிதைஞ்சிருது? இங்கதான் நான் ஒரு வலுவான கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. கஷ்டம் வரும்போது விலகி போறவங்கள போலியானவங்க இல்ல துரோகிகள்னு நாம முத்திர குத்திடுறோம். ஆனா மனித இயல்பே வலிய கண்டு விலகி ஓடுறது தானே. இது அவங்களோட சுயநலமோ வஞ்சகமோ இல்லாம மூளையோட ஒரு தற்காப்பு முறையா இருக்கக்கூடாதா? இது ரொம்ப ஆழமான ஒரு பார்வை. அதே சமயம் பலரும் ஏத்துக்க தயங்குற ஒரு உண்மை. நீங்க சொல்றது முற்றிலும் சரி. கஷ்டத்தை கண்டு விலகுறவங்க எல்லாரும் சினிமா வில்லன்கள் மாதிரி திட்டமிட்டு துரோகம் செய்றவங்க கிடையாது. அப்போ அவங்க மூளையில என்ன நடக்குது? மனித மூளையோட மையத்துல அமிக்டலா அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. இதுதான் ஆபத்தை உணர்ற ஒரு அலாரம். உங்க நண்பர் ஒருத்தர் பெரிய பொருளாதார இழப்பையோ மன அழுத்தத்தையோ சந்திக்கும்போது அவரோட வலிய உங்களோட மிரர் நியூரான்கள் உள்வாங்குது. ஓ, அந்த வலிய அவங்க உணர்றாங்க. ஆனா அந்த வலிய தாங்குற உணர்வுபூர்வமான கட்டமைப்பு அவங்க கிட்ட இல்லனா என்ன ஆகும்? அதுதான் பிரச்சனை. அந்த கட்டமைப்பு இல்லனா அவங்களோட அமிக்டலா அது ஒரு அபாய எச்சரிக்கையா கருதுது. அதாவது அடுத்தவரோட வலிய பார்த்தா எனக்கும் அந்த வலி வந்துடுமோன்னு மூளை பயப்படுதா? இது ஒரு விதமான எம்பத்தி ஃபெட்டிக் மாதிரி இருக்கே. சரியா சொன்னீங்க. அது வெறும் பயம் இல்ல. மூளை அத நிஜமான ஆபத்தாவே நம்புது. ஒருத்தரோட தொடர்ச்சியான கஷ்டம் மத்தவங்களுக்கு அறிவாற்றல் சுமையா அதிகரிக்குது. இவருக்கு பிரச்சனை, இவரு கூட இருந்தா என்னோட ஆற்றலையும் நான் செலவழிக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு மூளை கணக்கு போடுது போல. ஆமா. உடனே போராடு அல்லது தப்பித்து ஓடு அப்படிங்கிற நிலையில தப்பித்து ஓடு அப்படிங்கிற முடிவை மூளை தேர்ந்தெடுக்குது. அதனால விலகி போறவங்க கெட்டவங்க கிடையாது. அவங்க மூளை அவங்கள தற்காத்துக்குது, அவ்வளவுதான். இது கேட்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா மனித இயல்பு தப்பிச்சு ஓடுறது தான் அப்படின்னா இந்த உண்மையான அன்பு இல்ல உண்மையான மனிதர்கள் அப்படிங்கிற வார்த்தைக்கே அர்த்தமில்லாம போயிடுமே. அங்கதான் ஒரு பெரிய மேஜிக் நடக்குது. அது என்ன மேஜிக்? மூளையோட தற்காப்பு அமைப்பை மீறி ஒருத்தர் நாம கூட நிக்கிறாருன்னா அந்த பயத்தை அவங்க எப்படி தாண்டி வராங்க? அந்த வடிகட்டில சிக்காம தப்பிக்கிறவங்களோட மூளை மட்டும் எப்படி வேலை செய்யுது? இங்கதான் உண்மையான பிணைப்பு அப்படிங்கிற கட்டமைப்பு உள்ள வருது. வெறும் அருகாமையோ மேலோட்டமான பழக்கமோ இருக்கும்போது மூளை அமிக்டலாவோட கட்டுப்பாட்டுல இருக்கும். ஆனா ஆழமான பிணைப்பு உருவாகும்போது ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஹார்மோன் சுரக்குது. ஓ, ஆக்சிடோசின். இது அந்த லவ் ஹார்மோன் தானே? இது எப்படி அமிக்டலாவை அமைதிப்படுத்துது? இந்த ஆக்சிடோசின் அமிக்டலா கொடுக்கிற அபாய எச்சரிக்கையை முறியடிக்கிற வல்லமை கொண்டது. ஒரு தாய் தன் குழந்தைக்கு ஆபத்துனா தன்னுயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற தற்காப்பு உணர்வு முறியடிக்கிறாங்க இல்லையா? ஆமா, கண்டிப்பா. அது இந்த ஆக்சிடோசின் செய்யற வேலைதான். ஆக அந்த கஷ்டம் அப்படிங்கிற வடிகட்டில தங்கி உங்க கூட நிக்கிறவங்க தங்களோட மூளையோட அடிப்படை தற்காப்பு உணர்வே முறியடிக்கிற அளவுக்கு உங்க மேல ஆழமான அன்பு வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். இது உண்மையிலேயே ஒரு பெரிய திறப்பு. யாரோ ஒருத்தர் என்னை விட்டு போயிட்டாரு அப்படின்னு நான் வருத்தப்படுறதை விட அவரோட மூளையில எனக்கான அந்த ஆக்சிடோசின் அளவு இல்ல அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டா வலிகள் ரொம்ப குறைஞ்சிடும். கண்டிப்பா. இது ஒரு பெரிய மன முதிர்ச்சியை கொடுக்கும். சரி, அடுத்தவரோட வலிய சுமையா நினைக்காம இருக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு இல்லையா? அது அந்த உறவோட தேவை சார்ந்ததா இருக்கலாம். மூலப்பொருளோட இறுதி வரிகள் இது ரொம்ப கூர்மையா சொல்லுது. ஆமா. தேவை முடிந்ததும் விலகும் உறவுகள் பல. ஆனா உண்மையான அன்பு மட்டும் எந்த நிலையிலும் விட்டு போகாது அப்படின்னு வருது. இதுல அந்த தேவை அப்படிங்கிறது வெறும் பணமோ பொருளோ மட்டும் இல்ல தானே? இது எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. இது சமூக பரிவர்த்தனை கோட்பாடு அப்படின்னு சொல்ற ஒரு பெரிய உளவியல் துறை. நம்ம மூளைக்குள்ள ஒரு கணக்கு புத்தகம் எப்பவுமே இயங்கிக்கிட்டே இருக்கும். பல உறவுகள் நீங்க சொன்ன மாதிரி பரிவர்த்தனை அடிப்படையிலானது தான். அதாவது நான் உனக்கு இதை கொடுக்கறேன், நீ எனக்கு என்ன தருவ அப்படிங்கிற ஒரு எழுதப்படாத ஒப்பந்தம். எக்ஸாக்ட்லி. இந்த தேவை அப்படிங்கிறது அந்தஸ்தா இருக்கலாம், தனிமை போக்குற ஒரு துணையா இருக்கலாம், இல்லனா தங்களோட குறைகளை கேட்கிற ஒரு உளவியல் வடிகாலா கூட இருக்கலாம். ஓ, அப்போ அந்த தேவை தீர்ந்தோடனே மூளையில இருக்கிற அந்த கணக்கு புத்தகத்துல பேலன்ஸ் 0 ஆயிருதா? அதனாலதான் அந்த உறவு முறிஞ்சு போகுதா? ஆமா. ஒரு காரோட பெட்ரோல் தீர்ந்தோடனே இன்ஜின் எப்படி நின்னு போகுதோ அதே போல தேவை முடிஞ்சோடனே மூளை அந்த உறவுக்கான ஆற்றலை செலவழிக்கிறத நிறுத்திடுது. ஏன்னா அங்க முதலீடு செய்யறதால இனி எந்த லாபமும் இல்லைன்னு அந்த மென்டல் லெட்ஜர் சொல்லிடுது. இது ரொம்ப பிராக்டிகலான ஒரு விஷயம். ஆனா பரிவர்த்தனை உறவுகள் அப்படிங்கிறது இயற்கை தானே? ஆபீஸ்ல, சமூகத்துல நாம அப்படிப்பட்ட உறவுகள்ல தான் இருக்கோம். ஆமா, அதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா பிரச்சனை என்னன்னா, ஒரு பரிவர்த்தனை உறவ உண்மையான அன்பு அப்படின்னு நம்ம தப்பா கணக்கு போட்டு
அங்க நிபந்தனையற்ற அன்பை எதிர்பார்க்கும் போதுதான் நாம பெரிய ஏமாற்றத்தை சந்திக்கிறோம். இந்த இடத்துல தான் அந்த நிருப்பு குறியீடோட வர்ற உண்மையான அன்பு மட்டும் எந்த நிலையிலும் விட்டு போகாது அப்படிங்கிற வரி வருது. பரிவர்த்தனை உறவுகள்ல அந்த மூளையோட கணக்கு புத்தகம் இருக்குன்னு பார்த்தோம். அப்போ உண்மையான அன்புல அந்த கணக்கு புத்தகம் கிடையாதா? உண்மையான அன்புல, அதாவது உளவியல் மொழியில கம்யூனல் ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்னு சொல்ற உறவுகள்ல அந்த கணக்கு புத்தகம் முழுமையா அழிக்கப்பட்டுடுது. வாவ், கணக்கு புத்தகமே கிடையாதா? அது எப்படி சாத்தியம்? இத செல்ஃப் அதர் ஓவர்லாப் அப்படின்னு சொல்வாங்க. அதாவது தன்னுணர்வும் மற்றவர் உணர்வும் ஒன்றிணைதல். மூளை உங்களையும் அந்த நபரையும் வெவ்வேறு மனிதர்களாவே பாக்குறதில்லை. ஓ, அப்போ அவரோட வழிய மூளை தனக்கு நடந்ததாவே உள்வாங்கிக்குதா? அதேதான். அவரோட வெற்றியை தனது வெற்றியாவே கொண்டாடுது. அங்க எனக்கு என்ன லாபம் அப்படிங்கிற கேள்வியே எழறதில்ல. ஏன்னா அங்க நான், அவர் அப்படிங்கிற ரெண்டு தனியான ஆட்களே மூளையோட பார்வையில கிடையாது. சூப்பர். அதனாலதான் அங்க நிருப்பு குறியீடு பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். பரிவர்த்தனை உறவுகள் ஒரு மெழுகுவர்த்தி மாதிரி. மெழுகு இருக்கிற வரைக்கும் தான் எரியும். அதாவது அந்த தேவை இருக்கிற வரைக்கும் தான். கரெக்ட். ஆனா உண்மையான அன்பு அப்படிங்கிறது இது வெளியிலிருந்து எந்த எரிபொருளும் தேவைப்படாத, தன்னளவிலேயே சுடர்விட்டு தொடர்ந்து எரியக்கூடிய ஒரு அணையாத நெருப்பு. நோய், வறுமை, மன அழுத்தம்னு எந்த நிலை வந்தாலும் மூளை அந்த பிணைப்பை தனக்கானதாவே பார்க்கறதால அது விட்டு போறதே இல்ல. மிக துல்லியமான விளக்கம். ஒரு உறவு அப்படிங்கிறது வெறும் அருகாமையால வர்றதில்ல. அது மூளை உருவாக்குற ஒரு பிம்பம். சந்தோஷம் ஒரு அல்காரிதம் மாதிரி செயல்பட்டு மனுஷங்களை ஈர்க்குது. ஆமா. அதே நேரத்துல கஷ்டம் அறிவாற்றல் சுமையை ஏற்றி போலியானவங்களை தப்பிச்சு ஓட வைக்குது. ஆனா உண்மையான பிணைப்பு அப்படிங்கிறது இந்த மூளையோட கணக்கு வழக்குகள் எல்லாத்தையும் தாண்டி ரெண்டு மனசும் தங்கள ஒன்னா பாவிக்கிறதுல பிறக்குது. உறவுகளோட சிக்கல்கள் நமக்கு ரொம்ப தெளிவா தெரிய ஆரம்பிக்கும். ஏமாற்றங்கள் ரொம்ப குறைஞ்சிடும். இன்னைக்கு நாம பார்த்த இந்த முழுமையான பரிணாமம் மற்றும் உளவியல் பகுப்பாய்வு நம்ம கூட இருக்கிறவங்கள நாம பார்க்கிற விதத்தையே முற்றிலுமா மாத்தி அமைக்கும்னு நான் நம்புறேன். ஒருத்தரோட அருகாமை எப்படி மியர் எக்ஸ்போஷர் எஃபெக்ட் மூலமா நம்மளை ஏமாத்துது அப்படிங்கறத முதல்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் கஷ்டம் வரும்போது விலகி போறவங்க கொடூரமானவங்க இல்ல, அவங்களோட அமிக்டலா செய்யற தற்காப்பு வினைதான் காரணம் அப்படிங்கறதையும் உணர்ந்தோம். இறுதியா மூளையோட கணக்கு புத்தகத்துல இயங்குற பரிவர்த்தனை உறவுகளுக்கும் அந்த கணக்குகளை தாண்டி நீயே நானாக மாறுற உண்மையான அன்பிற்கும் உள்ள வித்தியாசத்தை நாம ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கிட்டோம். நீங்க உங்க வாழ்வுல யாரு உங்க கூட உண்மையா இருக்காங்கன்னு தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் இந்த கோணத்துல அவங்கள அணுகி பாருங்க. கண்டிப்பா. அந்த எக்ஸ்ரே இயந்திரம் மனித மனசுக்கு வேலை செய்யாம இருக்கலாம். ஆனா இந்த உளவியல் புரிதல் உங்களுக்கு ஒரு தெளிவான வரைபடத்தை கொடுக்கும். ஆனா இந்த ஆழமான விவாதத்தை நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி ஒரு மிக முக்கியமான, சற்றே முரண்பாடான கேள்வியை உங்களோட சிந்தனைக்கு விட்டு செல்ல நான் விரும்புறேன். அது என்ன கேள்வி? நம்ம மூளை கஷ்டங்களை ஒரு வடிகட்டியா பயன்படுத்தி உண்மையான அன்பை கண்டுபிடிக்குது அப்படின்னு நம்ம பேசணும். ஆனா ஒருவேளை நீங்க உங்க வாழ்க்கையோட மிகச்சிறப்பான காலகட்டத்துல இருக்கீங்கன்னு வச்சுப்போம். இந்த பொருளாதார நெருக்கடியும் இல்ல, இந்த நோயும் இல்ல, பல வருஷமா எல்லாமே சீரா சந்தோஷமா போய்கிட்டு இருக்கு. ஓ, ரொம்ப சுவாரஸ்யமான கோணம் இது. இப்படிப்பட்ட அமைதியான காலகட்டத்துல உங்க கூட இருக்கிறவங்களோட அன்பின் ஆழத்தை, அவங்க மூளையில இருக்கிற அந்த ஆக்சிடோசின் அளவு நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? உண்மையான அன்பை அளவிட துன்பமும் வலியும் மட்டும்தானா இந்த உலகத்துல இருக்கிற ஒரே வழி? இது நிஜமாவே எல்லாரையும் ரொம்ப ஆழமா யோசிக்க வைக்கிற ஒரு கேள்விதான். மகிழ்ச்சியான தருணங்கள்ல ஒருத்தரோட மென்டல் லெட்ஜர் உங்களுக்காக மூடியிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க கஷ்டம் வர்ற வரைக்கும் நாம காத்துக்கிட்டு தான் இருக்கணுமா? சிந்தித்து பாருங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான அலசலில் சந்திப்போம்.